வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ப்ரைஸ் வருது என்னென்னா பாஸ் அவே. பாஸ் அவேனா டை ஆர் டிசீஸ் அப்படின்னா தமிழில் இறப்புன்னு அர்த்தம். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மை கிராண்ட் மதர் பாஸ்ட் அவே லாஸ்ட் இயர். என் பாட்டி கடந்த ஆண்டு இறந்து விட்டார். நெக்ஸ்ட் ப்ரைஸில் இருப்பது என்னென்னா பாஸ் பை. பாஸ் பைனா கோ பாஸ்ட் ஆர் ஓவர்லுக், அதாவது கடந்து செல்லுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The opportunity passed me by. வாய்ப்பு என்னை கடந்து சென்று விட்டது. நெக்ஸ்ட் ப்ரைஸில் இருப்பேன்னா பாஸ் டவுன். பாஸ் டவுன்னா ஹேண்ட் டவுன் ஆர் இன்ஹெரிட், அதாவது பாரம்பரியமாக கடத்துறது. இந்த சமையல் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேன், இது எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. இந்த மாதிரி பாரம்பரியமாக கடந்து வர ஒரு இது நம்ம யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The recipe was passed down from my mother. செய்முறை என் தாயிடமிருந்து வந்தது. நெக்ஸ்ட் ப்ரைஸில் இருப்பேன்னா பாஸ் ஆஃப். பாஸ் ஆஃப்னா டிஸ்மிஸ் ஆர் இக்னோர், நிராகரித்தல்னு அர்த்தம். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He passed off my concerns as unnecessary. என் கவலைகளை அவர் தேவையற்றது என்று கூறி நிராகரித்தார். நெக்ஸ்ட் ப்ரைஸில் இருப்பேன்னா பாஸ் ஆன். பாஸ் ஆன்னா ஷேர் ஆர் கன்வே. இதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா தெரிவித்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் பாஸ் ஆன் த மெசேஜ் டு யுவர் பிரதர். உங்கள் சகோதரருக்கு செய்தியை தெரிவிக்கவும். நெக்ஸ்ட் ப்ரைஸில் இருப்பேன்னா பாஸ் அவுட். பாஸ் அவுட்னா ஃபெயிண்ட் ஆர் லூஸ் கான்சியஸ்னஸ், அதாவது மயக்கம் அடைவாங்கள்ல, சூழ்நிலை விளக்குறது, அந்த மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She passed out from the heat. அவள் வெப்பத்தினால் மயங்கிவிட்டாள். நெக்ஸ்ட் ப்ரைஸில் என்னென்னா பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னா இக்னோர் ஆர் ஸ்கிப், இதுவும் நிராகரித்தது இல்லைனா தவிர்த்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The manager passed me over for the promotion. மேலாளர் பதவி உயர்வுக்காக என்னை நிராகரித்தார் அல்லனா தவிர்த்து சென்றார் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணணும்னா பாஸ் த்ரூ. பாஸ் த்ரூனா ட்ராவல் ஆர் மூவ் த்ரூ, வழியாக செல்லுதல், அந்த வழியாக வந்த வழியாக போனோம் அப்படின்னு சொல்லுவீங்க தானே, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். We passed through the city on our way to the airport. நாங்கள் விமான நிலையத்திற்கு சிட்டி வழியாக சென்றோம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணோன்னா பாஸ் அப். பாஸ் அப்னா மிஸ் ஆர் டிக்ளைன், அதாவது இழத்தல், வாய்ப்பு நழுவ விட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I passed up the chance to buy ticket to the concert. கச்சேரிக்கு டிக்கெட் வாங்கும் வாய்ப்பை இழந்தேன். இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்னால் சக்சீட் ஆர் எக்ஸல். தமிழ் மீனிங் சிறந்து விளங்குதல் இல்லைன்னா சிறப்பாக அப்படின்னு அர்த்தம். வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She passed her exam with flying colors. தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றாள்.